ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். பொது மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாங்க நம்மளை குணமாக்குகிறவர். உலகத்தில் எத்தனையோ விதமான வியாதிகள் இருக்கு அல்லவா? எத்தனையோ விதமான வியாதிகள் இருந்தும் பல வைத்தியர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய பல மருத்துவ ரீதியான மருத்துவமனைகள், மருந்துகள், மருத்துவ காரியங்கள் இருந்தாலும் அநேகர் அதில் குணமாக்கப்பட முடியவதில்லை. அதில் அநேகர் மரித்து போகிறாங்க. அந்த வியாதினால இன்னும் கஷ்டப்படுறாங்க. பல விதமான சூழ்நிலை இருக்கு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்ட வியாதிகளையும் அவர் குணமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் குணமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றும் கிடையாது. அவர் எல்லா வியாதியும் குணமாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். வியாதிகள் பல காசஸ்னால உண்டாகிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஹைஜீனிக்கா வியாதி வரும், தொற்றுனால வியாதி வரும், நான் பாவம் செய்யும் போது வியாதி வரும், சாபத்தினால வியாதி வரும், இயற்கையாகவே வியாதிகள் வருகிறது. அந்த வியாதிகள் எப்படிப்பட்ட காரியங்களினால வியாதிகள் வந்தாலும், ஒருவேளை வியாதிகள் சில வியாதிகளுக்கு சில நோய்களுக்கு குணமாக்க முடியாம மருத்துவமனைகள் என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான், எங்களால் முடியாது, இன்னைக்கு கடவுளை விட்ட வழி அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க. அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆனா எப்பேற்பட்ட வியாதியும் என் ஆண்டவரால் குணமாக்க முடியும். ஆமே. ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியா கர்த்தர், நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் என்று. ஒருவேளை நீங்களும் வியாதியோடு இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்க வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்து உங்களை குணமாக்க உண்மையில் இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா, அங்க ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பாருங்க, இங்க முதல் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். ஆல்மோஸ்ட் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறாரு. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லி அனுப்பி உங்க வீட்டுக்காரங்களை ஒழுங்கு செய்ய என்று. ஆனா அந்த எசேக்கியா என்ன செய்வனா, கர்த்தாவே உமக்கு முன்னாடி நான் உத்தமமாய் உண்மையாய் இருந்தனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களை விண்ணப்பிக்கும் போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, உன் கண்ணீரை கண்ட, நான் உன்னை குணமாக்குவேன், நீ 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வியாதியையும் என் ஆண்டவரால் குணமாக்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களை சார்ந்தவங்க மரண படுக்கையில் இருக்கிறாங்களா, ஐசியூல இருக்கிறாங்களா, இன்றைக்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர்கள் மேல கைகளை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்கணும்னு ஏவுதல் இருந்தால் போன் கால் மூலம் எங்களோடு இடைப்படுங்க. நாங்க ஜெபிப்போம். நிச்சயமா கர்த்தர் விடுதலையை, சுகத்தை கருப்பார். அல்லேலூயா. அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா அவர் பரிகாரியாக கர்த்தர். இப்படி வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம் அல்லவா? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதத்தில் ஏசாயா 53:5 வாசிக்கிறோமே. நாம் நல்லா இருக்கணும் தான், நாம் சுகமா இருக்கணும் தான் அவர் சிலுவையில் அந்த தழும்புகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கும் அவர் தழும்புகளிலிருந்து வருகிற ரத்தம் உங்களை சுகமாக்கி உங்களை பரிபூர்ண விடுதலை கொடுக்க உண்மையில் இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை வியாதியோடு இருப்பீங்கன்னா, எனக்கு எத்தனையோ ஆண்டுகள் அந்த சுகர் இருக்கு, எத்தனையோ ஆண்டுகள் அந்த பிபி இருக்கு, எத்தனையோ ஆண்டுகள் அந்த தலைவலியில் கஷ்டப்படுறேன். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சுகமாக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா. நீங்க தான் பரிகாரம் செய்ய முடியும் ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் யாரால் என்னென்ன வியாதியோடு
வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே சுகவீனத்தோடு மரண படுக்கையில் அதை கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்னா இப்பொழுது உங்க சுகமாக்குற வல்லமை வெளிப்படுவதாக. அன்னைக்கு மரணத்துக்கு ஏதுவாக அந்த எசேக்கியாவை ஆண்டவரே நீங்க குணமாக்கி 15 ஆண்டுகள் கூட்டி கொடுப்பீங்கன்னா அப்பா ஒரு விஷயம் மனமிறங்கி இந்த நாளில் உங்க சுகமாக்குற வல்லமை அனுப்பி அதில் சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீங்க சுகமாக்கிட்டீங்கப்பா, உமக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் பாதுகாத்துகளும் கிருபை கோப்ப கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கலும் பிதாவே, ஆமென். அவர் எங்களை குணமாக்கிட்டார். தைரியமா போங்க. காட் பிளஸ் யூ.